விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் இணைந்த கருணா பிள்ளையான், கிழக்கில் சூடு பிடிக்கும் அரசியல். ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர முதல்வர் வேட்பாளராக ருவைஸ் ஹனிஃபா. சர்வஜன அதிகாரம் சார்பில் ஹசன் அலால்டி. முல்லைத்தீவில் காவல் நிலையத்திற்கு முன் கூடிய கடற்தொழிலாளர்கள் சட்டவிரோத கடற்தொழிலை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை. கொழும்பு சென்ற ஜப்பான் போர்க்கப்பல் வழங்கல் சேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை. ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரைக்கு சஜித் பதில். பக்கம் மாறும் கலாசாரம் இல்லை என தெரிவிப்பு. இஸ்ரேல் மீது லெபனான் ஏவுகணை தாக்குதல். பதில் தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீண்டும் இணைந்து கொண்டுள்ளனர். இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான கனவான் ஒப்பந்தம் இன்று மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதியில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்குவதற்காக புதிய முயற்சி ஒன்றை பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவனேசத்துரை சந்திரகாந்தன் மேற்கொண்டு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளார். அதில் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினரும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கடந்த 15ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டது. இதனையடுத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் இணைந்து இருவரும் களமிறங்கியுள்ளனர். இந்த நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சி இன்று இணைந்து கொண்டதுடன் அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதையடுத்து பிரிந்திருந்த கருணா பிள்ளையான் மீண்டும் இணைந்துள்ளனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதி தலைவர் நாகலிங்கம் திரவியம், பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன், தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் செயலாளர் தெய்வநாயகம் செந்தூரன் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பல்லின மக்கள் வாழுகிற சூழலில் தமிழ் மக்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்கவைப்பது, கல்வி, பொருளாதார, சுகாதார, உட்கட்டுமான மேம்பாடு, மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுது நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கு பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பல்லினம் வாழுகிற அடிப்படையில் எமது சமூகம் தொடர்ந்தும் பின்தள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற பகிரங்க பிரயத்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சிரேஷ்ட தலைவர் ஜெயமணன் அவர்கள் அருணாமனோடு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற அண்ணாமனுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் முக்கியமாக 2 பிரதான தளபதிகளாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனவான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். நாங்கள் இந்த ஒப்பந்தத்தினூடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்கிறோம். கிழக்கு மாகாணத்தை போலி தேசியவாதிகளிடமிருந்து பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கத்துடன் பிள்ளையானுடன் தான் இணைந்து கொண்டதாக கருணா தெரிவித்தார். நோக்கத்துக்காக நாங்கள் அந்த போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்குமானத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்தோமோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள், அவர்களின் ஏமாற்று வித்தைகளினூடாக அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வடக்குமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறைகளாக என்று பார்க்கின்றார்கள். கடந்த பொதுத் தேர்தலிலே அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவை அந்த அடிப்படையில் கிழக்கு மாநிலத்தை பொறுத்த
பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை ஏனென்றால் பல ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவை எங்களுடைய இணைவு என்பது இது தொடர்ந்தும் ஒரு முடிவற்ற வளர்ச்சி பாதையை நோக்கியதாக இருக்கும் என்பதை நான் இவ்விடத்தில் குறிப்பிடுகின்றேன். அது கிழக்கமான மாத்திரம் என்று குறிப்பிட முடியாது. தமிழ் மக்களுக்காக எங்களுடைய உழைப்பு என்றும் இருக்கும். என்றால் வரலாற்றை படைத்தவர்கள் நாங்கள், வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் நாங்கள். எங்கள் முன்னிலையில் வந்து நின்று தேசியம் பேசுவதற்கு எவருமே அருகதையற்றவர்கள். இதை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அவை தற்பொழுது தேசியம் என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு ஒரு சில புலம்பெயர்ந்த மக்களின் பணங்களை பெற்றுக்கொண்டு இன்று தங்கள் சுய நலங்களை வளர்த்துக் கொண்டு பேசுகின்றவர்கள் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக எங்கள் முன்னிலை வருகின்றார்கள். இதை எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய போராளிகள் சரி மாவீர குடும்பங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இவ்விடத்தில் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக வைத்திய கலாநிதி ருவைஸ் கனிபா முன்னிறுத்தப்பட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் அதிகார எல்லையில் வாழும் அனைவரின் எதிர்பார்ப்பு அபிவிருத்தி அடைந்த நகரம் ஒன்றை உருவாக்குவதே ஆகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதன் காரணமாக கொழும்பு மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக வைத்திய கலாநிதி ருவைஸ் கனிபாவை முன்னிறுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தொழில் நிபுணத்துவம் வாய்ந்தவரும் திறமையானவரும் தைரியம் வாய்ந்தவரும் என சகல குணங்களும் நிறைந்த முற்போக்கு ஆளுமையாக அவர் திகழ்ந்து வருகின்றார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஒரு மருத்துவராக இலவச சுகாதாரத்துறைக்கு நிபுணராக தொழில்முறை முன்னேற்றத்திற்காக சேவையாற்றியதைப் போலவே நீர்கொழும்பு, அம்பாறை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலைகளில் லட்சக்கணக்கான நோயாளர்களுக்கு அவர் சிகிச்சை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது களனி மற்றும் கொழும்பு மருத்துவ பீடங்களில் இலவச கல்வியை வலுப்படுத்துவதற்காக கற்பித்து வருவதாகவும் அவர் குடும்ப நல சுகாதாரம் தொடர்பான பரப்பில் விரிவுரையாளராகவும் பணியாற்றுவதாக கூறினார். அத்துடன் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் குடும்ப நல சுகாதார கல்வியை ஆரம்பித்த ஸ்தாபக உறுப்பினர்களில் ஒருவராகவும் இவர் திகழ்ந்து வருகின்றார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எனவே உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்யும், வீட்டு பிரச்சினைக்கு தீர்வுகளை வழங்கும், வருமான மூலங்களை உருவாக்கும், முன்னேற்றகர அபிவிருத்தியுடன் ஜொலிக்கும் வளமான கொழும்பு நகரத்தை உருவாக்கும் பொருட்டு ஊழல், மோசடி, திருட்டு இல்லாத ஒரு புதிய முகத்துடன் ஒரு புதிய தலைமையின் கீழ் ஒரு புதிய பயணத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி சிறந்ததொரு புத்திஜீவியையும் திறமையான நிர்வாகியையும் முன்னிறுத்தியுள்ளது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வஜன அதிகாரம் கட்சியை பிரதித்துவப்படுத்தி கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளராக ஹசைன் அலால்டின் நியமிக்கப்பட்டுள்ளார். தெஹிவளை பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை முஸ்லிம் யாத்திரிகர்களுடன் நடைபெற்ற இப்தார் நிகழ்வின் போது இந்த நியமனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். கசன் அலால்தீன் சர்வஜன அதிகாரம் கட்சியின் நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினராகவும் ஊடக செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். தெளிவான வேலை திட்டத்தோடு சமூக ஜனநாயக கொள்கையில் அமைந்த நடுத்தர பாதையை பின்பற்றி நாட்டையும் மக்களையும் கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி செல்லும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சமூக ஜனநாயகம் மற்றும் மனிதாபிமான முதலாளித்துவம் கொள்கையோடு ஐக்கிய மக்கள் சக்தி பயணிக்கிறது எனவும் தீவிர வலதுசாரி மற்றும் தீவிர இடதுசாரி கோட்பாடுகளை நிராகரித்து சரியான பாதையில் பயணிப்பதாக அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்று சமூகத்தின் சகல பிரிவைச் சேர்ந்த அனைவரும் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வரும் வேளையில் அந்த அசௌகரியத்தை பயன்படுத்தி அந்த அசௌகரியத்தில் தவிக்கும் பிரிவினரை தூண்டிவிட்டு அரசியல் வெற்றிகளை பெறுவதற்கும் அந்த அசௌகரியத்தை பயன்படுத்தி அந்த தரப்பினரை மேலும் அடிமைகளாக்கவும் சிலர் முயற்சிக்கின்றார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இந்த ஏற்றத்தாழ்வை பயன்படுத்தி வெறுப்பை விதைத்து பாதிக்கப்பட்ட மக்களை பலியாக்கும் வெறுப்பு அரசியலை சமூகத்தில் சில குழுக்கள் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் கொலை கலாச்சாரமும் தனியார் அரச சொத்துக்களுக்கு தீ வைத்தெரிக்கப்பட்ட விதமும், தொழிற்சாலைகள், வங்கிகள், கட்டிடங்கள் சாம்பலாகப்பட்ட விதமும், பிணத்தை எடுத்துச் செல்ல முடியாத அவலமும் என இந்த பட்டியல் நீண்டு செல்வதாக அவர் கூறியுள்ளார். இன்று சமூகம் இந்த சட்டவிரோத தீவிரவாத செயற்பாடுகள் பற்றி பேசுவதோடு மறுபுறம் இந்த அழிவுகரமான கொலை கலாச்சாரத்தினால் எமது நாடு இழந்த முதலீடுகள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பில் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக அரசாங்கம் குரங்கு கணக்கெடுப்பு நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாற்றியதாக அவர் தெரிவித்தார். பக்கம் மாறும் கலாச்சாரம்
ஐக்கிய மக்கள் சக்தியில் இல்லை என்று ஜனாதிபதி தெரிவித்த போதிலும் பிமல் வீரவன்சவிடமிருந்து மக்கள் விடுதலை முன்னணியினர் அமைச்சரவை பதவிகளை வகித்தவர்கள் என சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எனவே பக்கம் தாவும் கலாச்சாரம் குறித்து பேசுவதற்கு ஜேவிபியினருக்கோ அல்லது ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுக்கோ எந்த உரிமையும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு செம்மலை கிழக்கு நாயாறு கடற்றொழிலாளர்கள் கொக்குழாய் காவல் நிலையத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்றை நடத்தியுள்ளனர். முல்லைத்தீவு நாயாறு பகுதியில் இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை கட்டுப்படுத்துமாறு கூறி செம்மலை கிழக்கு நாயாறு கடற்றொழிலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தினை நேற்று மாலை மேற்கொண்டனர். நேற்று முன்தினம் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு கடற்றொழிலாளர்களை தடுப்பதற்கு கிராம மக்கள் ஒன்று திரண்டு நடவடிக்கை ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். இதற்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட கடற்றொழிலாளர்கள் தரப்பினர் கொக்குழாய் காவல் நிலையத்தில் 5 கிராம கடற்றொழிலாளர்களின் பெயர் குறிப்பிட்டு முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து நேற்று காவல் நிலையம் சென்றிருந்த குறித்த நபர்களும் ஏனைய கிராம மக்களும் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் வெளியே கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்றினையும் முன்னெடுத்தனர். சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகளிடம் பல தடவைகள் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் இந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு தர வேணும். ஏனென்று கேட்டால் திணைக்களத்தை அண்டித்தான் நாங்கள் அந்த இடத்திலே வந்து அவர்கள் படகு செய்கிறார்கள். திணைக்களத்துக்கு நாங்கள் எத்தனையோ முறை தகவல் அனுப்பியும் கடிதம் கொடுத்தும் திணைக்களம் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு இன்னும் தரவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் வந்து தாங்கள் பிடிக்கும் போதுதானா வந்து தொழிலை படிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு சட்டவிரோதமான தொழில் செய்யக்கூடாது என்றுதான் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவர் வந்து எங்கட துறையில இருந்து அகற்றி தன்னுடைய சொந்த இடத்துக்கு அந்த படகுகளை அகற்றி கொண்டு அங்கு போயிருந்து என்ன என்றாலும் அவர் செய்தால் எங்களுக்குரிய மக்களுக்குரிய பிரச்சனை நாங்கள் பார்க்க தேவையில்லை. ஏனென்று அவர் சொந்த இடத்துக்கு போயிட்டால் எங்களுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது. நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க மானிப்பாய் மரதடி விநாயகர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று ஆரம்பமாகியுள்ளது. ஆயிரக்கணக்கானவர்கள் கொடியேற்றத்தில் கலந்து கொண்டு அருளாசிகளை பெற்றிருந்தனர். அத்துடன் தேருற்சவம் ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி இடம்பெறவுள்ளதுடன் 5ஆம் திகதி தீர்த்த திருவிழாவன்று கொடி இறக்கத்துடன் திருவிழா இனிதே நிறைவு பெறவுள்ளது. கிளிநொச்சி இயக்கச்சியில் உள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் இன்று மாபெரும் இரத்த தான முகாம் இடம்பெற்றுள்ளது. உதிரம் கொடுத்து உயிர் காப்போம் என்ற துணைப்பொருளில் இன்று காலை 8 மணி முதல் 3 மணி வரை இந்த இரத்த தான முகாம் இடம்பெற்றது. அதில் ஐபிசி தமிழ் ஊடக குழுமம் மற்றும் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையின் தலைவரான கந்தையா பாஸ்கரன் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கு சொந்தமான முரசமி என்ற கப்பல் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. இந்த கப்பலை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றுள்ளனர். வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்ய ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கு சொந்தமான முரசமை கப்பல் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. குறித்த கப்பலானது 151 மீட்டர் நீளமுள்ளதோடு 200 பேர் அதில் பயணித்துள்ளனர். இந்த போர்க்கப்பலானது இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் அங்கத்துவ குழுவினர் கொழும்பு பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட தீர்மானித்துள்ளனர். அத்துடன் வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் முரசமை கப்பல் நாளை இலங்கையை விட்டு புறப்பட உள்ளது. மன்னார் பள்ளமடு பெரியமடு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் 3 காயமடைந்துள்ளனர். மன்னார் பெரியமடு பிரதான வீதியூடாக பயணித்த டிப்பர் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் பொழுது டிப்பர் வாகனத்தில் 4 பேர் பயணித்த நிலையில் ஈச்சளவக்கை கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதோடு சாரதி உள்ளிட்ட 3 காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 3 மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 2 மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும்
மேலதிக விசாரணைகளை அடம்பன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி மறுவரையை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அனைவரும் ஒத்த கருத்தை முன்வைத்ததாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். கூட்டு நடவடிக்கை குழுவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரவேற்பு கிடைத்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் அதனை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை அறிவிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போதைய நிலையிலேயே தொடர வேண்டும் என்றும் யோசனை முன்வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் மீது லெபனானில் இருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் கடுமையாக பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் இருதரப்பு போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த பின்னர் நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் இதுவென குறிப்பிடப்படுகின்றது. மேலும் 3 ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. இதனால் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. எனினும் இந்த ஏவுகணை தாக்குதல்களுக்கு எந்தவொரு அமைப்பும் பொறுப்பு ஏற்கவில்லை. லெபனான் பிரதமர் ஒரு புதிய போருக்கு இழுக்கப்படுவதை தடுக்கும் நடவடிக்கையாக இது அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் இணைந்த கருணா பிள்ளையான், கிழக்கில் சூடு பிடிக்கும் அரசியல். ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர முதல்வர் வேட்பாளராக ருவைஸ் ஹனிஃபா. சர்வஜன அதிகாரம் சார்பில் ஹசன் அலால்டி. முல்லைத்தீவில் காவல் நிலையத்திற்கு முன் கூடிய கடற்தொழிலாளர்கள் சட்டவிரோத கடற்தொழிலை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை. கொழும்பு சென்ற ஜப்பான் போர்க்கப்பல் வழங்கல் சேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை. ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரைக்கு சஜித் பதில். பக்கம் மாறும் கலாசாரம் இல்லை என தெரிவிப்பு. இஸ்ரேல் மீது லெபனான் ஏவுகணை தாக்குதல். பதில் தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.